15 திதிகள் பிரதமையிலிருந்து ஆரம்பிச்சு அமாவாசை பௌர்ணமி வரை. அதே மாதிரி 27 நட்சத்திரங்கள் அஸ்வின்யாதி ரேவத்தியந்தம். அந்த மாதிரி 27 யோகங்கள் இருக்கு. விஷ்கம்பகா பிரீத்திகி ஆயுஷ்மான் அப்படின்னு 27 யோகங்கள். அதுல ஒரு யோகம் தான் வியதீபாத யோகம் அப்படிங்கிறது. இது ரொம்ப ஒரு உயர்வான யோகம். இருக்கக்கூடிய யோகங்களுக்குள்ளேயே உயர்வான யோகம் இது. அது இந்த மார்கழி மாசத்துல தனுர்மாசத்துல வரக்கூடிய இந்த வியதீபாத யோகத்துக்கு தனுர்வியதீபாதம் மகாவியதீபாதம் அப்படின்னு பேரு. இன்றைய தினம் அந்த வியதீபாத தேவதைய பூஜை பண்ணி வியதீபாத விரதத்தை அனுஷ்டிக்கிறது அப்படின்னு ஒரு முறை உள்ளது. வெங்கல பாத்திரத்துல வெள்ளத்தை வச்சு தானம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பானது. நம்மளுக்கு உயர்வை தரும். இந்த நாள்ல நாம் பண்ணக்கூடியதான தானங்கள் எல்லாமே அதிகமான பலன் நம்மளுக்கு கொடுக்கும். இது ஒரு பெரிய புண்ணிய காலம், மகா புண்ணிய காலம். அதாவது நாம் பண்ணக்கூடிய ஸ்நானங்கள், புண்ணிய நதியில போய் குளிக்கிறது, நல்ல தானங்கள் பண்றது, மந்திர ஜபங்கள் பண்றது, மற்றும் இன்றைய தினம் வியதீபாத ஸ்ராத்தம் பண்ணணும். அதாவது பிதர்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும். அப்பா இல்லாதவாள்லாம் அவளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட உயர்வான நாள் தான் இந்த வியதீபாத நாள்.